ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது பயிற்சிக்கான வீடியோ. பை அண்ட் செல் பரிந்துரைக்காக கிடையாது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து 50,607, கை வந்து 51,957, லோ வந்து 50,441, க்ளோஸ் வந்து 51,400. நம்ம ஆல்ரெடி பயிற்சி வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், எஸ்டர்டே ஹைக்கும் எஸ்டர்டே லோவுக்கும் மார்க்கெட் ஒரு ரியாக்ட் பண்ணும், ஒரு இம்பேக்ட் இருக்கு, அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. காலில் செல் பண்ணி வச்சிருப்பாங்களா, அவங்களாம் லாஸை புக் பண்ணிட்டாங்க. கால் செல்லர் வந்து லாஸை புக் பண்ணோன்னே மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிடுச்சு. ஆனால் நிஃப்டி வந்து கீழே தான் இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து நல்லா மேலே போயிடுச்சு. இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் ரேஷியோவும் இருந்துச்சு. ஸோ அதனால் எப்பவுமே நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்குறப்போ எஸ்டர்டேவோட ஹை, எஸ்டர்டேவோட லோ, ப்ளஸ் வீக்லி ஹை, வீக்லி லோ, மந்த்லி ஹை, மந்த்லி லோ, இதுக்கெல்லாம் ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நான் வந்து டிப்ஸ் தான் கொடுக்க முடியும். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசரும் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் உங்களோட புரிதலுக்குட்பட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பயிற்சி வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஆக்டிவ் கான்டாக்டும் நீங்கள் எடுத்துக்கங்க, ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பாருங்கள், ஆக்டிவ் கான்டாக்டில் மல்டி ஹெச்சாக இருந்திருக்கு. மொத்தம் 6 ஸ்ட்ரைக் நம்ம சொல்லியிருந்தோம் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிறதுக்கு. 1 2 3 4 5 6 ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா புட்டு வந்து ஒரே ஒரு புட்டு தான் இருக்குது, பேலன்ஸ் எல்லாம் கால் இருக்குது. ஸோ அதனால் ஆக்டிவ் கான்டாக்டையும் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து டைம் ஃப்ரேம் பிரிச்சுக்கோங்க. காலைல 9:15 3 வரைக்கும் இருக்குன்னா ஒரு 9:30க்கு ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், 9:40க்கு ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், 11 மணிக்கு ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா, எவரி 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கு இந்த ஆக்டிவ் கான்டாக்டை. என்ன சேஞ்சஸ் நடக்குது, இந்த சேஞ்சஸ்னால மார்க்கெட்டில் என்ன இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. கூடவே ஐவியும் நீங்கள் பார்த்துக்குங்க. வாங்க நாளைக்கான லெவல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காவது டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அலைஸ் ப்ளூவோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் யாருக்காவது வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்பாட்டோட க்ளோசிங் 51,398. ஃபியூச்சரோட க்ளோசிங் 51,353. 45 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்ல இருக்கு. ஏடிஎம் ரேஞ்ச் வந்து 51,400. காலோட க்ளோசிங் பிரைஸ் 417 ரூபா. புட்டோட க்ளோசிங் பிரைஸ், புட்டோட க்ளோசிங் வந்து 442 ரூபா. $52,300, 51,800, 51,400 ஆல்ரெடி போட்டோம். 51,000 போட்டுக்குவோம். 50,500, 52,300. காலோட க்ளோசிங் 118 ரூபா. இன்னைக்கு கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு, அதனால நான் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டோட வச்சு எடுத்துட்டு இருக்கேன். யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். புட்டோட க்ளோசிங் 1033, 51,800. காலோட க்ளோசிங் 242.70, 243 ரூபா ரவுண்ட் பண்ணிக்கிறேன். புட்டோட க்ளோசிங் 686 ரூபா. 51,000. காலோட க்ளோசிங் 637 ரூபா. புட்டோட க்ளோசிங் 284 ரூபா. 50,500.
புட்டோட க்ளோசிங் 155 ரூபாய் 50 காசு. காலோட க்ளோசிங் 1004 ரூபா. நாளைக்கான லெவல் ரெசிஸ்டன்ட் 2 வந்து 52,257, சாரி ரெசிஸ்டன்ட் 3 வந்து 52,257, ரெசிஸ்டன்ட் 2 வந்து 51,815, ரெசிஸ்டன்ட் 1 வந்து 51,593, சப்போர்ட் 1 51,129, சப்போர்ட் 2 வந்து 50,956, சப்போர்ட் 3 50,539. இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.